வடசென்னை கொடுங்கையூர் பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அதிமுக வேட்பாளர் மனோவிடம் மைக்கை நீட்டிய செய்தியாளர் அதிமுக, திமுக, பாஜக இடையேயான மும்முனை போட்டி குறித்து கேள்வி எழுப்பினார். அப்போது மும்முனை போட்டி என்பதே இல்லை என மறுத்தவர், அதிமுகவின் போட்டி என்பது வெற்றியை நோக்கியது என்றார். நீங்களா சொல்றீங்க மும்முனை போட்டின்னு, எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் வெற்றியை நோக்கி நாங்கள் போட்டி போட்டுக் கொண்டு இருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை டெபாசிட் தொகையை பெறுவதற்கான இலக்கை வைத்து அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நோட்டாவை விட அதிகம் எடுத்தால் போதும் என்ற நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். திமுக கூட்டணி மதிமுக திருச்சி மக்களவை தொகுதி வேட்பாளரான துரை வைகோ புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் 101 தேங்காய் உடைத்து பிரச்சாரத்தை தொடங்கினார். கச்சத்தீவை தாரை வார்த்துவிட்டு 45 வருடங்களுக்கு மேலாக திமுக கச்சத்தீவை மீட்போம் என நாடகம் நடத்தி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் குற்றச்சாட்டை அமைச்சர் ரகுபதி முற்றிலுமாக மறுத்தார். அடுத்தது அண்ணாமலை ஒன்று சொல்றார், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஒப்புக்கொண்டார். எந்த இடத்திலும் தலைவர் கலைஞர் அவர்கள் கச்சத்தீவை தாரை வார்க்க ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் ஒரு சிறந்த ராஜதந்திரி, அரசியல் சாணக்கியன், இது நாடறிந்த உண்மை. எனவே கச்சத்தீவை பற்றி பேச வந்த ஒன்றிய அரசின் குழுவினரும் 2 ஆண்டு காலம் இந்த பிரச்சனையை ஒத்தி போட முடியுமா என்ற கேள்வியைத்தான் அவர் கேட்டாரே தவிர தமிழக அரசின் சார்பிலே அவர் சம்மதம் தெரிவித்ததாக எந்த இடத்திலும் ஆதாரம் கிடையாது. திமுகவின் 3 ஆண்டு கால ஆட்சியில் விண்ணை முட்டும் அளவிற்கு விலைவாசி உயர்ந்திருப்பதாக கூறி அதிமுக மாவட்ட செயலாளரும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளருமான குமரகுரு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சொத்து வரி உயர்வு, கரண்ட் பில் உயர்வு, பால் விலை உயர்வு, எல்லா விலையும் உயர்ந்து போச்சு. வாக்கு சேகரிப்பின் போது பெரும் திரளான பெண்களும் தொண்டர்களும் அதிமுக கொடியேந்தி ஊர்வலமாக சென்றனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் முன்பாக அத்தொகுதி திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரையை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் எவ வேலு நோட்டாவோடு போட்டி போடும் கட்சி என பாஜகவை விமர்சித்ததோடு அக்கட்சியின் பெயரை கூட குறிப்பிட விரும்பவில்லை என்றார். அது மட்டுமின்றி பாஜகவோடு பாமக கூட்டணி வைக்கவில்லை, பாமகவோடு தான் பாஜக கூட்டணி வைத்திருப்பதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பிரச்சாரத்தின் போது பேசியதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்த கட்சியெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அது நோட்டாவோட அது போட்டி போடுற கட்சி, அது வேற அரசியல் கட்சியோட கூட அது போட்டி போடாது. இருந்தாலும் ஒரு கருத்தை சொல்லணும். ஏன்னா நேற்றைய தினம் இங்கே பேசிய நாங்கள் மிக பெரிதும் மதிக்கின்ற ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். இந்த மாதிரி இங்க அசுதாமன் ஒருத்தர் நின்று இருக்கிறார் எங்க கூட்டணியில. யார் கூட்டணியில? பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில. இங்க பாரதிய ஜனதா சேர்ந்த ஒரு நண்பர், அது கூட அவங்களுக்கு வேட்பாளர் இந்த தொகுதியில கிடைக்கல, ஒரு இறக்குமதி பண்ணிருக்கிறாங்க. எங்க இருந்து? உளுந்தூர்பேட்டையில இருந்து ஒருத்தர் இறக்குமதி பண்ணிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.